வணக்கம். எனக்கு இங்கு பேசப்பட்டுள்ள தலைப்பு சிறு சேமிப்பு. அவன் வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை சிறுக சிறுக சேமித்து வரும் பழக்கமே சிறு சேமிப்பு ஆகும். சிறு துளி பெருவெள்ளம் என்பதை போல் நாம் சேர்த்து வைக்கும் பொருளானது பின்னாளில் நமக்கு உதவியாக இருக்கும். இதை வலியுறுத்தி உலகம் முழுவதும் அக்டோபர் 31ஆம் தேதி உலக சிறு சேமிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. எறும்பு மழைக்காலத்துக்கு தேவையான உணவை கோடை காலத்திலே சேமித்து வைக்கிறது. அதே போல நாமும் சேமித்து வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அணைக்கட்டில் தண்ணீர் சேமித்து வைத்து தேவைப்படும் போது விவசாயத்திற்கு உதவியாக இருக்கின்றது. அதே போல நாமும் நாம் சேர்த்து வைக்கும் பணமானது பின்னாளில் நமக்கு உதவியாக இருக்கும். உலக மாபெரும் பொருளாதார மேதையான வாரன் பஃபெட் சிறு சேமிப்பு பற்றி என்ன கூறுகிறார் என்றால், உங்கள் வருமானத்தின் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும். சேமிப்பு போக மீதி பணத்தை செலவழியுங்கள். ஒருவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் என்பதை விட எவ்வளவு சேமிக்கிறான் தான் முக்கியம். இதை வலியுறுத்தி தமிழக அரசாங்கம் சிறு சேமிப்புக்கு என்று ஒரு தனித்துறையை தொடங்கி மக்களை சேமிக்க ஊக்கப்படுத்துகிறார்கள். மத்திய அரசாங்கம் மஞ்சள் துறை மூலமாகவும் வங்கிகளின் மூலமாகவும் பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் ஆகவும் சிறப்பு வட்டி விகிதம் கொடுத்து சேமிக்க ஊக்கப்படுத்துகிறார்கள். பெரியவர்கள் மட்டும் இல்லாமல் நாமும் சேமித்து வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சேமிப்பதற்காக விழாக்காலங்களிலும், பிறந்த நாளிலும், பண்டிகை காலங்களிலும் நம் தாத்தா பாட்டி உறவினர் கொடுக்கும் பணத்தை நாம் சேமித்து வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சேமிப்பதற்காக பெருந்துறைப்பட்டில் உள்ள கேவிபி வங்கியில் ஜம்போ அக்கவுண்ட் திட்டத்தில் 4 வருடங்களுக்கு முன்னாடி கணக்கு தொடங்கி வைத்தார்கள் எனது பெற்றோர். நான் வீட்டில் சேமித்து வைப்பதற்காக எனக்கு ஒரு யானை உண்டியலை பரிசாக தந்தார்கள். நான் இதில் சேர்த்து வைக்கும் பணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை அந்த வங்கியில் செலுத்துவேன். நான் சேமித்து வைத்த பணத்தில் இருந்து சென்ற வருடம் நான் எனக்கு ஒரு மிதிவண்டி வாங்கினேன். இன்னும் அதில் 10,000 ரூபாய் இருக்கின்றது. என்னை போல நீங்களும் சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மழைநீரை சேமித்தால் நாடு செழிக்கும். பணத்தை சேமித்தால் வீடு செழிக்கும். நன்றி, வணக்கம்.